ஜெயநாத சுவாமிகள் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன விஷயங்கள் பற்றி பேசலாம் விரும்பணும் பார்க்குறீங்களா? அஷ்டவிதத்துக்குரிய 8 விதமான அந்த முறையினான அதுக்குண்டான மையுடையான சூட்சமங்களையும் 12 சித்தர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷமான இந்த அரிய வகையான 64 மூலிகை கொடுக்கப்பட்ட அஷ்டகிரமத்துக்குண்டான மூலிகையை வைத்து நமக்கு பாதகமான விஷயங்களை சாதகமாக மாற்றக்கூடிய மாந்திரிகம், அதாவது மாந்திரிகத்தை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சித்தர்கள், மகான்களும், ரிஷிகளும், சாதுக்களும், சன்னியாசிகளும் நமக்கு வகுத்து வைத்த வேத சாஸ்திரப்படியும், மந்திர சாஸ்திரப்படியும், தாந்திரிக சாஸ்திரப்படியும் நம்ம இன்று இந்த அஞ்சன முறைகளை பற்றி சூட்சமான ரகசியமான அஞ்சன சாஸ்திரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு வெளியில் பேச போகிறோம். இது சித்தர்களுடைய அருளாலும் ஆசியாலும் நடத்தக்கூடியது. இது ராஜராஜ சோழன் இந்த மைகளை பயன்படுத்தி தான் அதீதமான போர்களிலும் வெற்றி பெற்று சகலவிதான முழுவதிலும் ஜாம்பவனாகவும் எந்த வேரியங்கள் போனாலும் அவருக்கு சாதகமாகவும் போர்களில் வெற்றி பெற அளவுக்கு நடந்த அஞ்சன முறைகளே அவருக்கு சிறந்தா இருந்தது. அதுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடியவர் அந்த கரூர் சித்தர் மகான் அவருக்கு மூலாதாரமாக இருந்து அனைத்துமே மந்திரியத்துக்கு சமாளோடு மந்திரத்துக்குரியவர் அந்த கரூர் சித்தர். அவருடைய அருளாலேயே அவர் அனைத்து உலகத்திலும் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தார். இதுக்கு காரணம் அவருடைய செய்யக்கூடிய அந்த சூட்சமங்கள் மந்திர சாஸ்திரங்கள் தான். இந்த சாஸ்திரங்கள் நமக்கு இன்னைக்கு அறிவியான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அஞ்சனங்கள் முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அஞ்சன முறைகள் என்னென்ன விஷயத்துக்கு எதற்கு வேலை செய்யும் அப்படின்ற அந்த அஞ்சன முறைகள் நம்ம வெளியில் கொண்டு இது மக்களுக்கு பயன்பாட்டுக்காக நம்ம வெளியில் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குறி அஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறி அஞ்சனம். இந்த குறி அஞ்சனம் என்ன அப்படின்னா, சாமி ஆடுறவங்களை, ஜோதிடங்கள் பார்க்கக்கூடியவங்க, மாந்திரிய சம்பந்தமாக பார்க்குறவங்களுக்கு இந்த குறிகள் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஓடாது. அந்த தெய்வங்கள் அவங்கள்ட்ட ஒழுங்கான முறையில் உட்காராது. அப்போ அந்த தெய்வங்களை வலுவாக உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்கு இந்த குறி அஞ்சனம் பயன்படுத்திட்டோம்னா அந்த தெய்வங்களும் வலுவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கருமுறையும் இருக்கு, உருமுறையும் இருக்கிறது. அது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இதில் கருமுறை என்றால் என்ன, உருமுறை என்றால் என்ன, இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கருமுறை என்பதும் உருமுறை என்பதையும் வகுத்தவங்க அந்த சித்தர்கள் மகாமன்கள் தான். அந்த சித்தர்கள் இந்த கருமுறையும் உருமுறையும் இரண்டையுமே அந்த சித்தர்களையும் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இந்த கருமுறையால் என்ன செய்யும், உருமுறையால் என்ன செய்யும்? கருமுறை என்பது சில ஜீவன்களாலும் சில உயிரினங்களால, பறவைகளும் பட்சிகளில் இந்த மாதிரி ஒரு மிருகங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு செய்யக்கூடிய பொருளை தான் இந்த கருமுறை மைகள். உருமுறை என்பது அஷ்டகர்மத்துக்கு சொல்லக்கூடிய சித்தர்கள் மகான்கள் சொல்லக்கூடிய அந்த மூலிகை சார்ந்த விஷயங்கள். மூலிகை என்பது அதுக்கான முறையான காப்பு கட்டி, அதுக்குண்டான நட்சத்திர நாட்கள்ல காப்பு கட்டி இந்த மூலிகையில சாபம் போக்கி அதை நம்ம காப்பு கட்டி எடுத்து அதை குளித்த இலங்கள் எடுத்துக்க முறைகள் பண்ணக்கூடிய பிறகு கறிக்கு செய்யக்கூடிய முறைகள் இருக்கு. அதாவது 3-4 வகையான முறைகள்ல மை செய்யக்கூடிய முறைகள் இருக்கு. அதுல நம்ம சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கருமுறை செஞ்சா என்ன பலன், அதுல எத்தனை நடக்கும், இதுல எப்படி பார்த்தீங்கன்னா கருமுறையில் 50% ஆலும் உருமுறையிலும் 50%, இரண்டுமே சரிசமம் தான். இந்த சரிசமமா இருந்தாலும் கருமுறை அதீதமாக பாஸ்டா வேலை செய்யக்கூடிய விஷயம். இந்த உருமுறை சிறிது கம்மியாக தான் வேலை செய்யும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதீதமாக ஓடக்கூடியவன் என்ன பண்ணுவான், சீக்கிரம் நெஞ்சு வலி செத்துப்பேன், இல்லை மயக்கம் விழுந்துருவேன். ஆனா நிதானமா போகக்கூடியவன் என்ன பண்ணுவான், சீக்கிரம் போக வேண்டிய இடத்திற்கு நிதானமாக சென்று விடுவான். அப்ப காரணம் என்ன, அதிகமாக முயல் ஓடிக்கொண்டு இருந்த போது முயல் போய் சோர்ந்து படுத்து விட்டது. ஆமை மெதுவாக ஓடினாலும் ஆமை அந்த போட்டியில் வென்று விட்டது. அது காரணம் போல இந்த கருமுறை மை பயன்படுத்தும் பொழுது ஒருத்தருக்கு தெய்வங்கள் இருக்கு அப்படின்னா அந்த கருமுறையில குறியஞ்சனம் போடுவாங்க. குறியஞ்சனம் போடுறீங்கன்னா நல்ல படம் மாதிரி ஓடும். இந்த இடத்துல என்ன இருக்கு, என்ன பொருள் இருக்கு, அவங்க சாப்பிட்டது என்ன பொருள், என்ன இது இருக்கு, என்ன இருக்கு, இந்த பொருள் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குறியஞ்சனம் ஓடும். ஆனா சிறிது காலத்தில் என்ன பண்ணும், நம்மளுடைய குலதெய்வம் அதுல ஐங்கோல மை, சில மைகள், சூட்சமான மைகள்லாம் அதுல போடுவாங்க. அப்போ போடும் பொழுது என்ன பண்ணும், நம்மளுடைய குலதெய்வங்கள், நம்ம இஷ்ட தெய்வங்கள் குறித்த நாளில் நமக்கு அடிமையா இருந்துட்டு சில நாள்கள் நமக்கே பாதகம் பண்ணி விட்டு ஓடிவிடும். இவன்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு உனக்கே கெடுதலை பண்ணிவிட்டு உன்னை அழிச்சுட்டு போயிடும்.
அப்ப அந்த மாதிரி மைகள் பயன்படுத்தும் பொழுது நமக்கு நம்மளுடைய தெய்வங்கள் நம்மளை வலு இழந்து விடுது. அப்ப நம்ம சொல்லக்கூடிய முறைகள் என்ன? ஒரு முறை, அதாவது கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 54 வகையான மூலிகைகள் போட்டு நம்ம வந்து ஸ்பெஷலா வந்து நமக்குன்னு தயார் பண்ணோம். தயார் பண்ணி இன்னைக்கு பயன்பாட்டுக்கு நிறைய நம்மள்ட்ட மாந்திரிகள் ஜோதிடர்கள் மலேசியா, லண்டன், சிங்கப்பூர் சொல்லக்கூடிய எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் நம்மள்ட்ட அஞ்சனங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடியதற்கு அவங்க பேர் சொல்லலாம் விரும்ப முடியல. ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம பயன்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த குறியஞ்சனை வச்சுக்கிட்டு குறி சொல்லும் பொழுது நமக்கு அந்த தெய்வம் வந்து வலுவாக இருந்து நமக்கு எப்பவுமே பர்ஃபெக்டா நமக்கு வந்து பேசும். அதே மாதிரி நமக்கு எந்த நினைச்ச காரியங்கள் எல்லாமே இந்த நெற்றி பொட்டுகளில் ஒரு உணர்வுகள் இருக்கும். அந்த நெற்றி பொட்டுல உணர்வுகள் இருந்து நமக்கு வந்து டக்குன்னு அந்த வாக்கு சித்தி ஏற்படும். இந்த மதியிலால என்ன நடக்கும்னா வாக்கு சித்தி. இந்த விஷயத்துக்கு வந்திருக்கப்பானா ஆமா இந்த விஷயத்துக்கு தானே வந்து ஆமாங்க உணவு வச்சுட்டீங்கன்னா அந்த மைண்ட்ல ரீதியாக தோணி நம்மளுடைய தெய்வம் நம்மளை விட்டு போகாது. இது இந்த மயிலை பயன்படுத்தினா ஒருபோதும் நம்ம தெய்வம் நம்மளை விட்டு போகாது. அருமையாக இருக்கும். நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை கொடுக்கும். சகல விதமான அந்த தெய்வத்தையும் நமக்கு வசியம் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த குறியஞ்சன மை நம்மளுடைய சிறப்பான ஒரு மையாக பார்க்கலாம். அஷ்டகர்மத்துக்குரியக்கூடிய 8 வகையான வசிய மை. 8 கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது விஷ்ணு கிரந்தி, வெள்ளருக்கு, இந்த மாதிரி தேல் கொடுக்கு, இந்த மாதிரி சில மூலிகைகள்லாம் இருக்கு. எல்லாமே 8 வகையான மூலிகைகள் இருக்கு. இந்த 8 வகையான மூலிகைகளை வைத்து நம்ம வந்து பஞ்சாட்சரத்துக்குடியான அந்த அஷ்டகர்ம மூலிகை 64ல இது 8 கிரமமான அந்த வசியத்துக்குண்டான மூலிகை. இது ராஜவசியம், லோக வசியம், சத்துரு வசியம், பகவ வசியம், ஆண் வசியம், பெண் வசியம், மிருக வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வசியம் சகல வசியங்களும் வச்சுக்கோங்களேன். சர்ப்ப வசியம் எல்லாமே வந்துடும். 8 விஷயத்துக்கு உண்டான அனைத்து மூலிகைகளும் இதுல போட்டு வச்சிருக்கனால 8 விதமான கர்மங்களையும் நம்ம இந்த மையால ஒரு முறையாக செய்ய முடியும். அப்ப ஆண் பெண் விஷயத்துக்கு சிறப்பா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் ராஜ விஷயத்துக்கும் இது யூஸ் ஆகும். எல்லா இதுக்கும் இது சிறப்பான ஒரு மை. இது 8 விதமான கர்மத்துக்குடைய மையாக படுகிறது. ஆண் மோகனம், பெண் மோகனம், ராஜ மோகனம், சத்ரு மோகனம், எதிரி மோகனம், சத்ரு மோகனம், பிசாசு மோகனம், அது மாதிரி நிறைய தேவதைகள் மோகனம், சகல தேவதைகள் மோகனம், சர்ப்ப மோகனம் அப்படின்னு 8 விதமான மோகன முறைக்கு 8 விதமான மூலிகைகளுக்கு உண்டான பற்றி நம்ம வந்து தயார் பண்ணி நம்ம மை அஞ்சனமாக தயார் பண்ணி வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மோகனம் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அந்நியங்கள்ல மனவர் வந்து என்னை சரியா பேசுவார்த்தை இல்லைங்க, இது ஒதுங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் இந்த முறை வந்து சிறப்பாக வேலை செய்யும். இந்த மோகன மையை போட்டு நம்ம வந்து அதுக்குண்டான அச்சரம் இருக்கு, அதுக்குண்டான மந்திரங்கள் போட்டு சக்கரங்கள் போட்டு நம்ம பூஜை பண்ணும் பொழுது சிறப்பாக அவங்களுக்கு அந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த ஒற்றுமை கொண்டு வரக்கூடிய இந்த மோகன மைங்க இது சிறப்பாக இருக்க வேலை செய்யும் மை. அதே மாதிரி ஆக்ரஷனம் என்ன என்பதுன்னா ஒரு ஆண் பெண் இருக்காங்க, அவங்க ஊரை விட்டு ஊடு ஓடிடுவாங்க, இல்லை இதை எழுதி விட்டு எழுதி ஓடிடுவாங்க. அவங்க வந்து போயிட்டு நாள் போட்டு நான் வரமாட்டாங்க, எனக்கு உடனே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் மாறிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கு, என்னை பிடிச்ச கணவன் வந்து விட்டு பிரிஞ்சிருவாங்க, மனைவி அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க. அப்போ அவங்கள ஒற்ற வைக்கணும், அவங்கள நம்ம நோக்கி வர வைக்கணும், ஒருத்தர் பிரிஞ்சு போனவங்களை நம்மளை நோக்கி வர வைக்கணும்னா இந்த ஆக்ரஷனம் பயன்படுத்தணும். ஆக்ரஷன் அவன் அப்படியே பயன்படுத்த மையம் மட்டும் பயன்படுத்தினா பத்தாது. இதுக்கு சொல்லக்கூடிய தலை, கால், உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான மந்திரம், எந்திரம், மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கருவை வைத்து அவனுடைய முக்கருவை வைத்து தான் அடிக்க முடியும். முக்கரு என்பது முடி, துணி, காலடி மன்று. ஆணா இருக்கும் பட்சத்தில் வலது கால மண்ணு, முடி, துணி. பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இடது கால மண்ணு, முடி, துணி. இந்த 3 பொருளை வச்சு தான் நம்மளுடைய இது பண்ணி அவங்களுடைய மனசை மாற்றி வர வைக்க எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை தன்னை நோக்கி இழுக்கிறதுக்கு ஆக்ரோஷனமை இது அதீதமான சிறப்பாக வேலை செய்யும். பூவசியம் என்பது நிலம், நீர், காற்று, ஆகாயம், பஞ்ச வகங்களை சொல்ல உள்ளடக்கி விடுது. அதாவது நிலம், காற்று, நீர், ஆகாயம், பூமி, காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 விதமான பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி 5 விதமான பூவினால் வரக்கூடிய அந்த பஞ்சபூதத்துக்குண்டான 5 விதமான பூவுல செய்யக்கூடிய வசியமை. இது யாருமே இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு செஞ்சதா நான் எனக்கு கேள்விப்பட்டதுல. இது நம்ம வந்து நம்மளுடைய சித்தர்களுடையும் என்னுடைய குருநாதருடைய சூட்சமங்களாலும் இந்த மந்திரம் வந்து இந்த மை வந்து நம்ம வந்து தயார் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மை ஒரு மை இருந்தாலே போதும். அஷ்டகர்மங்களும் அதாவது சகல ஆண் பெண் வசியம், கணவன் மனைவி வசியம், சகல சத்துரு வசியம், எதிரி வசியம், ராஜ வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயம் பிரிஞ்ச கணவன் மனைவி நான் நிறைய வச்சிட்டு போனாலுமே நமக்கு பெண்கள் வசியம் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த பூ வசியமை சிறப்பாக வேலை செய்யும். இது அனைவருமே நிறைய நண்பர்கள் நம்மள்ட்ட வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. தொழில் சார்ந்தவர்களும் அரசியல் சார்ந்தவர்களும் சினிமா பிரபலியங்களும் நம்மள்ட்ட வந்து இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தி கொண்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் உயர்வான இடத்தை போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஏழை மக்களும் இந்த மாதிரி நல்ல பொருட்களை வாங்கி
ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்பதற்காக இந்த விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை அறியவான ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டது என்னுடைய குருநாதருடைய வாக்குப்படி. இது ரகசியமா இருந்தாலும் நான் மக்களுக்காக இதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றக்காக ஒரே காரணத்துக்காக இதை வெளியில் சொல்றோம். அதே ராஜவசியம் என்பது ஒரு அரசியல் சார்ந்தவங்களுக்கு ரொம்பவும் ரொம்ப முக்கியம். ஒரு உயர் பதவியில் இருக்க எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை, என்னை ரொம்ப அவதூறா பேசுறவங்களுக்கு இந்த ஒரு மைய போதுமானது, சூப்பராக வேலை செய்யும். அதே மாதிரி இது ராஜ விஷயத்தில் தாயத்தை ஆட் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு எதிரி விஷயம், சத்ரு விஷயம், பகைவர் விஷயம், சத்ரு விஷயம், கோர்ட்டு வழக்கு, ஜெயிக்க எல்லாமே இந்த ஒரு மையில அனைத்து விஷயமே அடங்கும். அப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன், எனக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர், ஒரு அரசியல் சார்ந்தவர்களை பார்க்க போறோம்னா அவங்க நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து நமக்குண்டான வழிகை முறையில் நேர்முறை செய்ய முடியாத குறுக்கு வழியிலாச்சு நமக்கு அந்த முறையிலே நமக்கு செஞ்சு கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடியது அந்த ராஜவசியமை. இது அதிசயம், அவர் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மை தான். அதே மாதிரி சகல வசியம் என்பது என்ன? தொழில் சார்ந்து, தொழிலில் நான் நிறையா பேர் நான் அந்த தொழில் பண்ணேன், இந்த தொழில் பண்ணேன், என் தொழில் எல்லாமே நஷ்டமாக போச்சுங்க, எல்லாமே நஷ்டத்திலே போயிட்டு இருக்கு, எந்த ஒரு வாழ்க்கையிலே நான் முன்னேற்றமே இல்லைங்க, எல்லாமே வாழ்க்கையை விட்டு போயிட்டே இருக்கு, எனக்கு எந்த ஒரு காரியங்களும் ஜெயிக்கலை, எல்லாமே வாழ்க்கையை இழக்கிறேன், தொழிலை பார்த்தேன், எந்த தொழில் பார்த்தேன், இந்த தொழில் பார்த்தேன், எல்லா தொழிலுமே இறந்துட்டு எனக்கு பணம் போச்சு, பொருள் போச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த தொழில் வசியமை இதை நம்ம நெற்றியில் வச்சுக்கிட்டு போனோம்னா நமக்கு போகக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கும். நாளுக்கு நாள் நம்ம தொழில் முன்னேற்றத்துக்கு போகும். நம்மளுடைய அதாவது என்ன அதிர்வுகள், நம்மளுடைய சக்கரங்கள் நேட்டிவாக வீசக்கூடிய அந்த சக்கரங்கள் ஆகப்பட்டதும் நல்ல பாசிட்டிவா சுற்றி நமக்கு கெடுபலனை கொடுக்காமல் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு பயன்பாடாக இந்த சர்வவசியமை நமக்கு உறுதுணையாக பயன்படுத்தும். இது தொழில் சார்ந்தவர்கள் அனைவரும் பயன்பெற்று கொண்டு இருக்காங்க. தயவு செய்து அது மாதிரி பயன்பெற்று இருக்காங்க. விரும்புகிறவர்களும் அவர்கள் வாங்கி பயன்படுத்த விரும்பலாம். தொடுவசியம் என்பது கணவன் மனைவி இருக்காங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கு, அவங்களுக்குலாம் ஒரு மனசு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நீ என்ன சொல்வது நான் என்ன சொல்வது அப்படின்னு இந்த மையை பார்த்தீங்கன்னா இது ஆணா இருக்கும் பட்சத்தில் அவருடைய வலது கையில் ஆள்காட்டி விரலில் ஒரு சொட்டு ரத்தம் அந்த மயில ஆட் பண்ணி அவங்களுக்கு குழப்பி விட்டு அந்த பெண்ணுக்கு தடை விட்டு அந்த பெண் அவங்களுக்கு வசியம் வருவாங்க. அதே மாதிரி ஆணா இருக்கவங்களுக்கு இந்த பெண்ணு ஆண் வசியமாகணும்னா பெண்ணுடைய இடது கையில் ஆள்காட்டி விரலிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் விட்டு இதை ஆட் பண்ணி அவங்களுக்கு அந்த பையை தடை விடும் போது அவங்க மனதில் மாறி இந்த மோகினியாகப்பட்டவள் அவர்களை ஒன்றாக சேர்த்து வச்சிடும். அந்த பிரிஞ்சு மனசண்டை இருக்கிறவங்கள அவங்களுக்குள்ள ஒரு விதமான காதல் வயத்தை ஏற்படுத்தி அவங்கள ஒற்றுமையாக சேர்க்கக்கூடிய மை தான் இந்த தொடு விஷயமை. இது கணவன் மனைவி வசியத்துக்கு நம்ம நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். இது ஒரு மோகனத்துக்குரியதும் மோகினிக்குரியதும். இது தொடு வசியமை, தொட்டால் வசிய கொடுத்திய இந்த மை தான் சிறப்பான மை. அதே மாதிரி வித்துவேசனம், தவறான கள்ள உறவு, தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவங்க சாதாரண சத்துருக்களை இவங்களை வகைப்பாடுகளை நம்மளை விட்டு பிரிக்கிறதுக்காகவும் கெட்ட செயல்களை விளக்குறதுக்காகவும் இந்த உச்சாரண மை நமக்கு அதிகமாக பயன்படுத்து வித்துவேசன மை. இந்த வித்துவேசனத்தை பயன்படுத்தி சகல விதமான தவறான உறவுகளை கள்ளக்காதல்களை நம்மளால் பிரிக்க முடியும். நல்ல விஷயங்களுக்கு நம்ம மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், கெட்ட விஷயங்களும் செய்யலாம், நம்ம அதை செய்யறது கிடையாது. நம்ம நல்ல விஷயங்கள் மட்டும் பயன்படுத்திக்கிறோம். இது நம்ம முழுக்க நம்ம தவறான பழக்க இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இதை செய்கிறோம். மற்றபடி நம்ம எல்லாத்துக்கும் இதை செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்தம்பனம் என்பது என்ன? சகல ஏவல் பில்லி சூனியங்கள் மாந்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஏவல் பண்றானா அதை ஏவல் பண்ணலாம். நோய் ஸ்தம்பனம், சத்ரு ஸ்தம்பனம், மாரண ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான 8 விதமான கர்மத்தையும் இந்த ஸ்தம்பனத்தால எல்லா விதத்தையும் ஸ்தம்பிச்சு நிற்க வைக்க முடியும். நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். இது ஒருத்தரை செயல்முறைகளை சேட்டை பண்றாங்க, ரொம்ப நம்ம ஏற்படுத்துறாங்க, எதிரி நம்ம ஏற்படுத்துறாங்க, இந்த தம்மனாஞ்சனத்தை போட்டு நம்ம தம்மனை வச்சு அவங்களுடைய சில நீர்நிலைகள் அந்த மாதிரி இடங்கள்ல சில சாபனம் சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணா அந்த எதிரியாகப்பட்டவன் நாளாக அடங்கி விடுவான். உச்சாரணம் மாந்திரியத்தில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் உச்சாரணம். உச்சாரணம் ஏவல் பில்லி சூனியம் மாந்திரியங்கள் பேய் பிசாசுகள் பிரேகாத்மாக அனைத்தையுமே இந்த மை ஒரு மை போதும். இந்த மை ஒன்று தொட்டு வச்சுக்கிட்டா எங்க சுடுகாடு இடுகாடு எங்கே வேணாலும் போய் வரலாம். உங்களை யாரும் வெல்றதுக்கு ஆள் இருக்காது. எந்த ஒரு கண்ணுல ஏவல் பில்லி சூனிய மாந்திரிய எந்த ஒரு ஆத்மாவோ உங்க கண்ணுல தென்படாது. அப்படியே தென்பட்டுச்சுன்னா இந்த மைக்கு அவ்வளவுதான பவரான ஒரு விஷயம் இருக்கு. இது உச்சாரணம் என்பது சகல பெருமான துஷ்ட சக்தியை விரட்டக்கூடிய மை. இது அதிகமான ரகசியமான மை. இது நான் சொந்தமாக பயன்படுத்திக்கிற மை. இதோடைய சொல்லுடைய அற்புதங்கள் உங்களுக்கு புரியாது. இதை பயன்படுத்துறவங்களுக்கு மட்டுமே இதோடைய உள்நோக்கமும் இதோடைய கருத்தும் தெரியும்.
இது அனைத்துமே ஒரு பொக்கிஷமான அஷ்டகர்ம பிரயோக முறையில அந்த 64 மூலிகைகளை வச்சு பதிவிடு. ஒரு முறை தான் நம்மளிடம், எப்பவுமே கருமுறைகளில் கிடையாது, ஒரு முறை மட்டுமே உண்டு. அனைவரும் நலமாக இருக்கணும்னு சொல்லி நல்ல விஷயத்துக்காக நன்மைக்காக மட்டும் வரக்கூடியவர்களுக்கு நிச்சயம் நன்மை நடக்கும். கெட்ட விஷயங்கள் வருபவர்கள் நம்மளிடம் தயவு செய்து வர வேணாம். நம்ம ஒரு பொழுதும் கெட்ட விஷயங்கள் செய்வதில்லை. நல்ல விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லதே செஞ்சு கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.